நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். செய்தி ஒன்று சொல்ல வேண்டும் மன்னவா. சொல். என்ன சொல்ல வேண்டும்? மன்னியுங்கள் மன்னா. ராஜ ராஜேஸ்வரி கைகேயி தேவியின் மாளிகை தாதி இங்கு தங்களை காண வந்தாள். அனுமதி இல்லை என்று திருப்பி அனுப்பிவிட்டோம். ஏன் வந்தாள்? செய்தி சொன்னாள். மகாராணியார் மன்னர் பிரானை இந்த கணமே சந்திக்க விரும்புவதாக. மைந்தா, நீ உன் மாளிகைக்கு செல். குரு வசிஷ்டர் அங்கு வருவார். அவர் உன்னிடமும் சீதாவிடமும் இந்த சந்தர்ப்பத்தில் சில தார்மீக அனுஷ்டானங்களை சொல்வார். ஆகட்டும் தந்தையே. ஏ ஜிதேந்திரியா, உன்னுடைய நலனுக்காக செய்ய வேண்டிய அனுஷ்டானங்களை செய்விக்க வந்திருக்கிறேன். அதற்காக இன்று நீங்கள் இருவரும் விரதம் இருக்க வேண்டும், உபவாசமும் இருக்க வேண்டும். நாளைய அரியாசனத்தை நீ அலங்கரிக்கின்ற வரை நீயும் சீதையும் மனத்தால், வாக்கினால், செயல்களால் ஆத்ம தூய்மையுடன் உறுதியோடு இருக்க வேண்டும். இன்று தர்பாசனத்தின் மீதுதான் துயில் கொள்ள வேண்டும். உங்கள் கட்டளை. தேவி, தேவி கைகேயி, மந்தரை, 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 மந்தரை. வணக்கம் மகாராஜா. தேவி கைகேயியை காணவில்லையே, எங்கே அவள்? மகாராணியார் கோபபவனத்தில் இருக்கிறார்கள். கோபமா? கோபம் ஏன்? தேவி, தேவி கைகேயி, என்னவாயிற்று? மௌனமே. என்ன விஷயம்? அட, ஏன் ஏன் இப்படி இருக்கிறாய்? பேசு. பேச மாட்டாயா? இந்த கோபத்தை யார் மூட்டியது? யார் உன்னை அவமானம் செய்தது? யார்தான் இந்த நிலைமைக்கு உன்னை ஆளாக்கியது? மௌனமே. கைகேயி, ஏனோ இந்த மௌனம்தான் என்று என்னால் தாங்க முடியவில்லை. உனக்கும் தெரியும், நீ என்றும் என் பிரியமானவள் என்பது.
உன் சொற்படி கேட்டு உடனே நடக்கிறேன். கோடிட்டு காட்டு ஆணையிடுகிறேன். எது வேண்டும் சொல். அரசனை பிச்சை எடுக்க வைக்கிறேன். பிச்சைக்காரனை அரசனாக்குகிறேன். தேவி, எதுவரை சூரிய ஒளியானது பரவுகிறதோ அதுவரை இந்த பூமி முழுவதும் என்னாளுகைக்குட்பட்டது. திராவிட, சிந்து மற்றும் சௌராஷ்டிர தட்சண பிரதேசங்கள், அடுத்து அங்க, வங்க, மகத, மத்சய, காசி, கோசலம் இவை அனைத்திலும் உன் மன்னன் ஆளுகைதான். இத்தனை பெரிய சாம்ராஜ்ய மண்ணில் எந்த பகுதிகள் பெருமை மிக்கதோ பெற்றுக்கொள். உடமையாக்கி உரிமை தருகிறேன். மௌனத்தால் இப்படி மன்னவனை கொல்லுவதோ? கோபத்தை தாங்கலாம், அலட்சியத்தை தாங்க இயலாது. தேவியே, மகாராணியே, ஆசை என்ன? மனப்பூர்வமாய் தருகிறேன். எதை பரிசளிக்க இக்கணமே தருகிறேன். நீங்கள் தானே தெரியாதா? இனிக்க இனிக்க சொல்கிற மன்னர் அப்படி செய்தது என்றுமில்லை. இன்று புதிய வாக்குறுதி தருகிறீர்களே, இதற்கு முன்னர் தந்த வாக்குறுதி செயல்படாமல் இருக்கிறதே. மன்னரின் வாக்குறுதிகளில் எதை நம்புவது? தேவி, எந்த சமயம் வாக்குப்படி வழங்காதிருந்தேன். ஆஹா, உண்மை மறந்து விட்டதா? பேரரசரே, தேவாசுர போராட்டம் நடந்தபோது தாம் தேவேந்திரனுக்கு சகாயம் செய்ய சென்றிருந்தீர்கள். அரக்கன் சம்பரனை அழித்து தேவருக்கு வெற்றி தேடித்தர அந்த போரில் உங்கள் தேரோட்டியாக நான் செயல்பட்டேன். அதாவது கவனம் இருக்கிறதா? இருக்கிறது. சிக்கல் மிகுந்த சமயத்தில் யுத்த பூமியில் நீ தேரோட்டியதை பார்த்து பார்த்து அன்று பாராட்டினர். அதை பற்றி என்ன பேச்சு? தாம் படுகாயங்களால் தளர்ந்து கலங்கி மயங்கி விழுந்தீர்கள். சிக்கலானதொரு நிலைமையில் எதிரிகளின் பிடியிலிருந்து உங்களை நான் எடுத்து வராதிருந்தால் நாம் இன்று இங்கே உரையாட மாட்டோம். மன்னரின் தேரை ஓர் தனி இடத்திற்கு ஓட்டிச் சென்றேன். மனைவி உங்களுக்குரிய முதலுதவிகளை செய்தேன். உங்களுடைய மயக்கம் தெளிந்து விட்டது. தாம் புத்துணர்ச்சி பெற்று அங்கே புனர்ஜென்மம் எடுத்தீர்கள். இல்லையா அரசே? ஏனில்லை, ஞாபகம் இருக்கிறது. உயிர்காத்த பெருமைக்குரிய உனக்கு என் உயிரை உரிமையாக்குகிறேன். எப்போது வேண்டும் அப்போது இந்த மன்னன் அதை தருகிறேன். கணவன் உயிரை வைத்துக் கொண்டு மனைவி என்ன செய்வாள்? மன்னருக்கு நான் பழைய சம்பவங்களை இன்று நினைவுறுத்துகிறேன். நன்றி பெருக்கோடு அன்போடு சொன்னீர்கள். பிரியமுள்ளவளே, உண்மையில் என் உயிரை பாதுகாத்தது நீதான். மனமாற உனக்கு 2 வரங்கள் தருவேன், பெற்றுக்கொள். என்ன வேண்டும் என்று சொன்னேன். ஆம், அன்று நானும் சொன்னேன். மன்னவா, மனதார தரும் 2 வரங்கள் தம்மிடமே நானாக கேட்கின்ற வரையிலும் இருக்கட்டும். எப்போது தேவைப்படுகிறதோ அப்போது கேட்கிறேன் என்று. ஆம், அது ஞாபகத்தில் இருக்கிறது. அப்போது ஏனோ நான் கருமையாக இருந்தேன். அற்புதமான சாதனை செய்திருக்கிறாய். உன் சாதனைக்காக 2 வரம் என்ன 4 வரம் தந்திருந்தால். 4? மன்னா, சொல். இப்போது எனக்கு 2 மட்டும் தந்து விடுங்கள். அது போதும். போதும் என்று என் மனக்குறைவோடு சொல்கிறாய். நீ இப்போதும் கேள், நான் தப்பாமல் தருகிறேன். அன்புக்குரியவளின் ஆசையை பூர்த்தி செய்கிறேன். பலமுறை கேட்டு கேட்டு சலித்து போய்விட்டது. இந்த பசப்பு வார்த்தைகளிலே எனக்கு நம்பிக்கை இல்லை. தேவி, இந்த ரகுவம்சத்தான் பேச்சிலே நம்பிக்கை இல்லையா? ரகுகுல நீதி கேட்டதை தருதல், மரணமே நேரினும் வாக்கினை காத்தல். மன்னா, தங்களின் தற்புகழ்ச்சி வார்த்தைகளை நிறுத்துங்கள் சற்று. தேவி, உயிரினும் மேலாக உன்னை மதிப்பவன். உன்மேல் ஆணையிட்டு சொல்கிறேன். மெய்யான பேச்சா? மன்னர் பிரானுக்கு என்னிலும் உயர்ந்தவர் உண்டா? ராமன். அந்த ராமன் மேல் ஏன் ஆணையிடக்கூடாது? ராமன் மீதா? நல்லது. அன்பே, உனக்காக என் ராமன் மீது ஆணையிடுகிறேன். விருப்பங்கள் என்ன கசப்பின்றி தருகிறேன். நிஜம்தானா? பெறுவதற்கு முன்பு நான் பெரிதும் விரும்புவதை கேள். என்ன? பொருந்தாத இந்த வேஷத்தை அகற்று. கோப மாளிகையில் இருந்து வெளியேறு. உனது கொஞ்சம் முகத்தை இந்த கெஞ்சு மன்னனுக்கு காட்டு. அதைக் கண்டு இந்த பித்தன் தாபம் தீர்ந்து சந்திரனை கண்டுவிட்ட சகோர பறவையாக
அதற்கு முன் மன்னவர் என் பேச்சுக்கு இணங்க சொன்னபடி அன்பே ராமன் மீது ஆணையிட்டு சொல்லியிருக்கிறேன். எழுந்திரு. கோபத்தை விட்டு பூரணமான அலங்காரத்தோடு வந்தால் உனக்களித்த 2 வரங்களும் செயல்படுத்தப்படும் கண்ணே. ம், ஆ